10ஆம் இடம் இருக்கு இல்லையா? 10ஆம் இடத்துல வந்து குரு நின்றால், 10ஆம் இடத்துல குரு நிற்கிறத விட மோசமான நெருக்கடி வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த இடம் வந்து என்ன சொல்கிறான்னா, 10ஆம் இடத்துக்கு குரு கோச்சார குரு வரும்போது தான் சிவனுக்கே வந்து அது பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சி கையில் திருவோடை ஏந்திக்கிட்டு கபாலத்தோட கையில் பிரம்மனோட தலை ஒட்டிக்கிச்சின்னு சொல்லுவாங்கள்ல அந்த புராண கதையில், அதுமாதிரி தலை ஒட்டிக்கிட்டு ஊர் ஊராக வந்து பிச்சை எடுத்துகிட்டு போனாங்கும் போதும் அதை வாங்கி வாங்கி இவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையில் உள்ள மண்டை பிரம்மனோட தலை தின்னுகிட்டே இருக்கனால இவர் பசியே நிரம்பாமல் இருந்து கடைசியாக காசியில் போய் அன்னபூரணி வந்து அந்த பாத்திரத்தில் பிச்சை போட்ட பிறகு தான் அந்த பாத்திரம் நிரம்பி இவருக்கும் வயிறு வந்து நிரம்புனதாக அது ஒரு புராண கதை. அப்போ அந்தணன் வந்து 10ல் தனித்து நிற்க அவதிகள் மெத்த உண்டுங்கிறான். அப்போ அந்தணன் 10ல் தனித்து நிற்கும் போது அப்போ எல்லாருக்கும் அப்படி தானே இருக்கும். அப்போ என்ன சொல்கிறான், சிவன் கோயில்னாலே கொடிமரம் ரொம்ப முக்கியமானது, நந்திங்கிறது ரொம்ப முக்கியமானது. சில கோயில்களை பார்த்திங்கன்னா நந்தியும் இல்லை கொடிமரமும் இல்லைன்னா சிவனே தனிச்சு தானே கிடப்பார். அது மாதிரி தான் கிட்டத்தட்ட 10ஆம் இடத்து குரு கோயில் எல்லா விதமான வசதி வாய்ப்புகளுமே இல்லாமல் ஒருத்தவனுக்கு வருவாய் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்படுங்கிறான். அப்போ 10ஆம் இடத்துல குரு இருக்கிறது மிகப்பெரிய பாதிப்பு தான். அதை வந்து வேறு ஏதாவது கிரகங்கள் பார்க்குதா அப்படிங்கிறத பார்த்து தான் யோசிக்கணும்.